நான் வந்து வங்காளத்தினுடைய மால்டா மாவட்டத்தில் உள்ள காலியாசக் என்ற இடத்தில் இருக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு வங்காள சட்டமன்ற எலெக்ஷனின் மிகப்பெரிய பதட்டமான நிகழ்வுகளில் ஒன்றாக மாறிய ஒரு அரசு ஆஃபீஸில் இப்போதைக்கு இது காலியாசக்கில் உள்ள வட்டார வளர்ச்சி ஆஃபீஸ். உண்மையில் இது மோட்டாபாரி என்று அழைக்கப்படும் ஒரு இடம். இப்போது இங்கே வாக்காளர் பட்டியல் நீக்கங்கள் தொடர்பாக ஒரு போராட்டம் இருந்தது. ஆனால் சில மணி நேரங்களுக்குள் அது ஒரு 9 மணி நேர பணைய கைதிகள் நெருக்கடியாக தீவிரமடைந்தது. இங்கு ஒரு கும்பல் இங்கு வாக்காளர் பட்டியல்களில் பெரிய அளவிலான நீக்கங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த முழு ஆஃபீஸையும் நடத்திய போது குறைந்தது 7 நீதித்துறை அதிகாரிகள், அவர்களில் 3 பெண்கள் இந்த ஆஃபீஸ்க்குள் சிக்கிக்கொண்டனர். இப்போது நள்ளிரவு வாக்கில் இந்த அதிகாரிகளை வந்து மீட்பதற்கு மத்திய படைகள் தேவைப்பட்டன. அதுவும் இந்திய தலைமை நீதிபதி தலையிட்ட பிறகுதான். ஸோ இப்போ இது இங்கே வங்காளத்தில் வந்து ஒரு பெரிய அரசியல் பதட்டத்திற்கு வழிவகுத்துள்ளது. மேலும் அரசியல் பதட்டத்தை தாண்டி உச்சநீதிமன்றமும் இதில் ஈடுபட்டுள்ளது. தேசிய புலனாய்வு முகமைக்கு இந்த விசாரணையின் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. சதிக்கு மூளையாக செயல்பட்டதாக கூறப்படுபவர் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் நான் சொன்னது போல் இது ஒரு அரசியல் பழி சுமத்தும் விளையாட்டு. அது இப்போது வங்காளத்தில் மிக உயர்ந்த மட்டத்திலிருந்தே தொடங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இதற்காக திரிணாமுல் காங்கிரஸை குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மம்தா பானர்ஜியும் அவரது பாட்டி ஆட்களும் இங்கு நடந்த வன்முறைக்கு பாஜகவின் பி அணிகளும் சி அணிகளும் தான் காரணம் என்று கூறி பதிலடி கொடுத்துள்ளனர். மால்டாவில் என்ன நடந்ததோ அது வெறும் டிஎம்சியின் அடாவடித்தனம் மட்டுமல்ல. இது இந்த இரக்கமற்ற அரசாங்கத்தால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட மாபெரும் காட்டு ராஜ்யமாகும். இந்த டிஎம்சி நீதியின் பிடியிருக்கும்போது அரசியலமைப்பு நிறுவனங்களின் குரல் வலையை நெரிக்கும் வேலையை செய்கிறது. மோடிஜி, நீங்கள் ஏன் இப்படி பொய் சொல்றீர்கள்? மால்டாவிற்குள் என்ன குழப்பம் நடந்ததோ அதை உங்கள் பி மற்றும் சி அணிகள் தான் செய்தன. அதன் ஏஎம்எம் ஆள் பிடிபட்டுள்ளான். எங்களிடம் நிர்வாகம் இல்லையே. தேர்தல் ஆணையம் எல்லோரையும் மாற்றிவிட்டது. மால்டாவின் இந்த எல்லா தில்லுமுல்லுகளுக்கும் பாஜக இந்திய ஆணையம், அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பு. இரண்டாவதாக, ஊடுருவல் நடக்கிறது என்றால் அது அமித்ஷாவால் தான் நடக்கிறது. அவரை நீக்குங்கள், அவரை பதவி நீக்கம் செய்யுங்கள். மேலும் மூன்றாவதாக, மக்கள் தொகை மாறுகிறது. நீங்கள் பீகாரில் இருந்து மக்களை கொண்டு வந்து வங்காளத்தில் வாக்காளர்களாக ஆக்குகிறீர்கள். உடனடியாக இதையெல்லாம் நிறுத்துங்கள் மற்றும் பொய் சொல்வதை நிறுத்துங்கள். பிரதமரின் வாயிலிருந்து வருவது நன்றாக இல்லை. ஆனால் இந்த அரசியல் பழி விளையாட்டு மற்றும் பாஜகவும் டிஎம்சியும் ஒன்றையொன்று தாக்கும் இந்த தாக்குதல்களுக்கு அப்பால் களத்தில் வெளிப்படையான கோபம் உள்ளது. இப்போது ஆயிரக்கணக்கான மக்கள் தீர்ப்பாயங்களுக்கு சென்று தங்கள் முறையீடுகளை ஃபைல் செய்ய வேண்டியிருந்தது என்று இந்த வழிகளில் நாங்கள் செய்தி வெளியிட்டுள்ளோம். நீங்கள் இப்போது நான் இருக்கும் மற்றும் அந்த சம்பவம் உண்மையில் நடந்த இடமான மோட்டாபரியிலும் அதை சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் சென்றால் இந்த முழு செயல்முறையிலும் நீங்கள் மிகுந்த ஏமாற்றத்தை காண்பீர்கள். ஏனென்றால் சில வீடுகளில் சிலர் பட்டியலில் உள்ளனர், சிலரின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. இப்போது மக்கள் குறைந்தபட்சம் இந்த எலெக்ஷனில் ஓட் செய்ய முடியாது என்பதால் அவர்கள் கோபமாகவும் இந்த முழு சூழ்நிலையிலும் மனமுடைந்தும் உள்ளனர். என் ஓட்டர் சரி, நல்லது, இப்போ ஒன்றும் வரல. என் பையன், பொண்ணு, மருமகள், மகள் இருக்காங்க, யாருக்கும் ஆகல. எங்க இருந்து வந்தாங்க? நான் மால்டா. என் பையன், பொண்ணு எங்க இருந்து வந்தாங்க? நான் இந்த நாட்டில் இருப்பேன், மால்டாவில். நான், என் பையன், பொண்ணு குடிமக்களாக இருப்போமா? எங்கே போவது? இதுதான் பயம். இதுதான் மென்று சரி, முழுதும் சரி. தூக்கமும் வரல, சாப்பிடவும் முடியல. என்ன நீங்க இது என்ன காகிதம் கொண்டு வந்திருக்கீங்க? நீங்க ஏதோ சொல்லிட்டே இருந்தீங்க, எனக்கு சொல்லுங்க. நான் என்ன பறந்திருக்கிறேனா? நான் என்ன, இது நம்ம வம்சாவளியோட வந்திருக்கேன். அது நம்ம கொள்ளு தாத்தா கிட்ட இருந்து வந்தது இல்லையா? ஆமா ஆமா, அதைத்தான் இது கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு செஞ்சேன். ஃபேமிலி சார்ட்டா? ஆமா, ஃபேமிலி சார்ட் தான் முழுசா. கொள்ளு தாத்தாவுக்காக, அதுக்காக. ஆமாம். இதை பாருங்க, நான் இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறேன். இதை பாருங்க. அப்படின்றால நீங்கள் ஏன் அதை செய்தீர்கள்? இதை ஏன் செய்தீர்கள்? உங்கள் கொள்ளுப்பாட்டாவிலிருந்து உங்களுக்கு இருக்கும் காதியான், தோழி ஆகிய அனைத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று அவர் சொல்கிறார். அதுக்காக முன்பே ரெடியாக வச்சு தயார் செய்து வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனையும் மிகவும் தொந்தரவு செய்கிறார்கள். ஒவ்வொரு வரிசையிலும் போய் நிற்க வேண்டியிருக்கிறது. நான் 2 காசு சம்பாதித்தால் சாப்பிடுவேன். சம்பாதிக்கவில்லை என்றால் எப்படி சாப்பிடுவேன்?
ஒவ்வொரு நாளும் இப்படியே இங்கேயும் அங்கேயுமாக இங்கேயும் அங்கேயுமாக அலைந்தால் எப்படிங்க குடும்பத்துக்கு அன்றாட வாழ்வாதாரம் கிடைக்குமா? அரசியலமைப்பின்படி அனைவரின் போராட்டமும் நியாயமானது. அது ஒரு நியாயம். ஏனால் எல்லோரும் இங்குள்ளவர்கள். அப்படி இருக்கும்போது அதற்காக தனக்காக அவன் போராட்டம் செய்ய முடியாதா? இங்கே எங்கே எழுதியிருக்கிறது போராட்டம் செய்ய முடியாது என்று? அதனால் மக்கள் எல்லோரும் தங்கள் உரிமைக்காக போனார்கள். ஒரு விபத்து நடந்து விட்டது. என்ன தெரியும்? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா யாராவது போவாங்களா? அங்கே போக மாட்டாங்க. எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பிரச்சனை. எங்களுடைய 3 ஓட்டு 2 ஓட்டு அலோ ஆகிடுச்சு. ஆமாம், எங்கள் பொண்டாட்டியோட ஓட்டு மாட்டிக்கிச்சே போச்சு. பாருங்க, நாங்கள் உழைக்கிறோம், சாப்பிட்றோம். எங்களுக்கு காகிதம் பேனாவை பற்றி என்ன தெரியும்? எப்படின்னா அந்த பிஎல்ஓ இங்கே எழுதிட்டாரு, டபுள் இது கொடுத்து எங்கள் பொண்டாட்டி பேரை எழுதிட்டாரு. அதனால இது தடைபட்டு போச்சு. அப்போ தப்பு செஞ்சது யாரு? அந்த பிஎல்ஓ தான் செஞ்சார். நாங்கள் செய்யலையே. நாங்கள் வயலில் வேலை செய்கிறோம், வீட்டில் சாப்பிட்றோம். இங்கே பங்களாதேஷ் ஓட்டு எதுவும் இல்லை. 4 தலைமுறை 5 தலைமுறையாக பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தே இங்கே வசிச்சுட்டு வரோம். அப்போது யாருடைய வாக்கு நீக்கப்பட்டிருக்கோ அவரோட அப்பா பேர், தாத்தா பேர், கொள்ளு தாத்தா பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது. ஆமாம், 80களில் போனாலும் இருக்குது, 90ல் போனாலும் இருக்குது. அவரோட வாக்கை எப்படி நீக்க முடியும்? நேற்று நான் ஒரு மத்திய அமைச்சரோட பேச்சை கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்லிட்டு இருந்தாரு, யாருக்கெல்லாம் வாக்கு நீக்கப்பட்டிருக்கோ அவங்க எல்லாரும் பங்களாதேஷிகள்னு. இல்லை பங்களாதேஷிகள்லாம் இங்கே எங்கே ஒருத்தர் கூட இல்லை. உங்ககிட்ட சொல்கிறாங்க, எங்கள் புரோக்கர் எங்கள் பேர் இருக்குது, 2002 எங்கள் அப்பா பேர் இருக்குது, எங்கள் தாத்தா பேர் இருக்குது, எங்கள் கொள்ளு தாத்தா பேர் இருக்குது. எங்களுடையது நீக்கப்பட்டா நாங்கள் எப்படி பங்களாதேஷ்காரங்களா ஆவோன்னு சொல்லுங்க. இப்போ இது எப்போ இருந்து ஆரம்பித்ததோ சார், அப்போதிலிருந்தே நாங்கள் வரிசையில் நிற்கிறோம். சில சமயம் ஹியரிங்குக்கு போகணும், நோட்டீஸுக்காக போகணும். இப்போ जो चल रहा है अभी ट्रिब्यूनल இதுக்காகவும் வரிசையில் போய் நிற்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த காகிதம் வாங்குவார், அந்த காகிதம் எல்லா விஷயத்துக்கும் எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. இப்போ எங்களுக்கு ஓட்டுரிமை வாங்குறதுக்கு என்ன பொருள் கொடுக்கணும்னு அதையும் இன்னும் சொல்லலை. அதாவது இந்த விஷயத்தை கொடுத்தா இதுதான் உன்னோட குறை, அதனால் இதே காரணத்துக்காக தான் உன் பேர் வெட்டப்பட்டிருக்குன்னு சொல்லலை. இப்போது நீங்கள் சற்று முன் கேட்ட குரல்களுக்குரிய இந்த மக்களில் பலர் வரவிருக்கும் இந்த எலெக்ஷனில் ஓட்டு செய்ய முடியாது. ஏனென்றால் வாக்காளர் பட்டியல்கள் ஏற்கனவே முடக்கப்பட்டுவிட்டன. இப்போது மால்டா மற்றும் காளியாசக் அந்த வாக்களிப்பு செயல்முறைக்குள் நுழையும் போது மாவட்ட நிர்வாகத்திற்கான சவால் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது மட்டுமல்ல, ஜனநாயக செயல்முறையின் மீது பிளவுபட்ட வாக்காளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பதாகவும் இருக்கும்.